தருமபுரி இன்னர்வில் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தருமபுரி இன்னர்வில் கிளப் தருமபுரி இன்னர்வில் கிளப் ஆஃப் தருமபுரி 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தருமபுரி ரோட்டரி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமதி ரங்கநாயகி கண்ணன் அவர்கள் 2026-2027 ஆண்டிற்கான தலைவராக பதவியேற்றார். அவருடன் புதிய நிர்வாக குழுவினரும் பதவியேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திருமதி ஜோதி சந்திரா, MSc, M.Ed, M.Phil, CEO அவர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து புதிய நிர்வாகிகளாக செயலாளர் திருமதி எஸ். தேவி பாபு, பொருளாளர் திருமதி அரவிதா குணசேகரன், திருமதி தேசி தர்மலிங்கம், ஆசிரியர் ஓய்வு டாக்டர் சோபிதா தேவி உட்பட பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக திருமதி செல்வி மணிவண்ணன், திருமதி சாரதா விவேகானந்தன், திருமதி லதா காமத், திருமதி ரேகா ரவி, திருமதி பிரியா உதயமூர்த்தி, திருமதி சாந்தி சீதாபதி, திருமதி சித்ரா கோவிந்தராஜ், திருமதி விஜயஸ்ரீ சிங்காரம், திருமதி மாலதி அனந்த பத்மநாபன், திருமதி பிரேமா வேணுகோபால், திருமதி ரதிமோனி புவனேஷ் மற்றும் டாக்டர் பூங்குடி ரங்கநாதன் ஆகியோர் பொறுப்பேற்றனர். சமூக நலப்பணிகள், பெண்கள் முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம் மற்றும் சேவை திட்டங்களை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய நிர்வாகம் செயல்படும் என தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் இன்னர்வில் கிளப் உறுப்பினர்கள், ரோட்டரி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், நகராட்சி தொடக்க பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் ஏழை எளிய ஆதரவற்றவர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்க இருக்கும் ரங்கநாயகி கண்ணன் அவர்களே போதுங்க. அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு எங்கள் சிவா அம்மா வந்திருக்கிறாங்க. அவர்களே இருக்கும் தாய்க்குளமே உங்களை மனசார வாழ்த்தி வணங்கி, நீங்கள் அனைவரும் பொறுப்பேற்றிருக்கும் 100% மேலே வாங்கிக்கிறாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் கம்பன் கடத்துக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இவரும், இவங்க அப்பா, இவங்க தாத்தா, இவங்க கணவர் எல்லாமே வள்ளல் தன்மை. இந்த ஊருக்கு தருமபுரி மாவட்டம் வந்ததே இவங்க தாத்தா. அதனால மனசார இவங்களை வாழ்த்துறேன். அது மட்டும் சிவா அம்மா தலைமைதாக ரொம்ப பெருசு. ஏன்னா தாய் குலத்துக்கு தாய் குலம், கட்டாரி கட்டாரி காமருவன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிய மகேஸ்வரி காலத்துலேருந்து, ஞானசாரம் காலத்துலேருந்து, ராமசாமி காலத்துலேருந்து அம்மா வரைக்கும் நல்ல ரிசல்ட் கூட. அதனால தான் உங்களுக்கு தலைவணங்க ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. அதனால தான் 60 வயசுல இந்த மாதிரி எண்ணிவன் இறந்து போகலாம், எண்ணங்கள் இறப்பதில்லை. விதைத்தவன் இறந்து போகலாம், விதைகள் இருப்பதில்லை. நல்ல எண்ணமே பெரிய சொத்து. எண்ணம் ஆராய்தல்னே வேதாத்திரி மகன் தலைப்பு கொடுத்துருக்கிறார். எண்ணம் தான் கூடவே வரும், நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். அதனால நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரர் அவங்க தலைமையாக இருக்க ரொம்ப பெருமை. அதோடு இவங்க தோழியரை ஒட்டியாக படித்தவங்க சிவா அம்மாலாம் பாரு, மாலதி அம்மாலாம் கம்பன் கடத்தாலும் ஒவ்வொரு வருஷம் ஃபோன் பண்ணிட்டு எவ்வளோ கொடுக்குன்னு கேட்குறாங்க. உங்களை மனசார நீங்கள் அனைவரும், தலைவர் உட்பட, சிஓ உட்பட, இந்த அமைப்பை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களும், கூட வந்திருக்க அனைத்து துறை சார்ந்தவர்களும், கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத இளமையும், குன்றாத வளமையும், கழுப்பினில்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், துன்பமில்லாத வாழ்வும், அன்பும் கருணையும் பெற்று மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இயற்கை ரகசியம் ரசித்து ருசித்து 9 கூறுகளையும் பஞ்சபூதங்களையும் மதித்து இறையரும் குருவரும் ஆசை பெற்று வையத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற மனதார கம்பன் கழகத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி வணங்கி
ஐயா அப்படிங்க பணியாற்றியதுனால நான் இந்த இடத்துல இன்னைக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது. சொல்லிடலாங்களா? காலையில் எழுவோம், கடவுளை தொழுவோம், வேலையை முடிப்போம், வராய் சகி வருவோர் போர் வாசலை பார்ப்பார், விளைவாய் தெளிப்போம் சலா சலா போடொரு கோலம் பொடியதனாலே பொட்டினை கோலம் ஜோராய் போடோடி அடுப்பை உடனே மூட்டு பொய்யாரியே நீ சுடுவாய் தோசை பாத்திரம் எடுத்து பாங்குடன் துளுக்கி பார்த்தாலே அது பளிர் பளிர் பால்தயிர் எடுத்து பானையில் ஊற்றி பாங்காய் கடைவோம் சலா சலா குளமே எடுப்போம் குளிர்ந்து நடப்போம் குளக்கரை போவோம் கூடி உணர்வோம் தண்ணீர் குளிப்போம் துவைப்போம் போனாமல் வாரி கூந்தலை முடிப்போம் ஆடையை உடுப்போம் அடுமலர் கொடுப்போம் அடிப்பாரி மணி கண்ணீர் கண்ணீர் ஓடையை கடப்போம் முதிர்கள் எடுப்போம் சுழகால் புடைப்போம் தூக்கிய சுமப்போம் சுமந்தே செல்வோம் நாமும் இருளாகிடுதே ஏற்றிடு தீபம் இகமதில் ஜோதி இலங்கிய வீச காலையில் எழுவோம். இதுதான் இருந்தது நம்மளோட வாழ்க்கை. ஒருவர் இருக்கிறதுனாலதான் இந்த ஏஜ்ல இப்படியான ஒரு குழு இன்னுமே நம்ம பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம பெண்கள் மேடம் பத்தி சொல்லணும்னா தர்மபுரியா அவங்களோட தான். தர்மபுரியின் தங்க தலைமகனின் தகடூர் தங்கமகை. ஏன்னா அவங்க தாத்தா தகடூர் தந்தை அவருக்கு தர்மபுரியில சிலையெல்லாம் இருக்கு. சொந்த மாதிரியான ஒரு ஆளுமை. நமக்கு இந்த நாளிலே இங்க பிரசிடென்டா பதவி ஏற்றுகிறது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் வந்து இளமையா இன்னும் யாரெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்க அப்படி சிரிப்பாங்க. எப்பவுமே நம்ம வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ நம்ம வயது என்பது ஒரு எண் மட்டுமே. வயது என்பது நமது மனதுல நமக்கு ஆல்வேஸ் 16 வித் 44 year experience I am myself. Now I am 60. Good. Yes, my age is 60. So நம்ம நிறைய சாப்பாடு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்றோம். 9 நாளை உடுப்பது 2 அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு, ஒரு வேற இடையில அந்த மாதிரி குறைவா உணவு சாப்பிடும்போது நாம் வந்து கண்டிப்பா நம்ம உடல்நலையை பேணிக்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கலாம். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் உயிர் வாழ்வதற்கு நம் உடல் நலம் மிகுந்த முக்கியம் என்பதால் உடல் நலத்தை பேணி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி மாற்றி அடுத்த ஆண்டு இது 17 ஆண்டுகள்னு சொல்றாங்க. இப்போ 25 years. ஸோ இன்னும் வந்து 50 years கொண்டாடலாம். கோல்டன் ஜூப்ளி 15 years கொண்டாட வரைக்கும் நம்ம எல்லாருமே இருக்கலாம். நீங்க எப்படின்னா எல்லாருக்கும் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்கிருந்தாலும் நான் வந்து பறந்து கண்டிப்பா வந்துடுவேன். உங்களை அனைவரும் பார்க்கும்போது தேவி பாபு மேம் சிரிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே யாரை பார்த்தாலும் எல்லாரும் முகத்துலயும் அப்படி ஒரு ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ்க்கெல்லாம் காரணம் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் அப்படின்னு நல்லா